வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சினுவா அச்சுபே எழுதின திங்ஸ் ஃபால் அபார்ட் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இக்போ கல்ச்சர் பை பிரிட்டிஷ் காலனைசேஷன், அதுக்கப்புறம் த கிளாஷ் பிட்வீன் ட்ரெடிஷன் அண்ட் சேஞ்ச், அதுக்கு அடுத்தது த டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் ஆஃப் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அண்ட் த ப்ரெஷர் டு கன்ஃபார்ம் டு ரிஜிட் ஜெண்டர் ரூல்ஸ் அண்ட் த எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் ஃபேட் வர்சஸ் ஃப்ரீ வில். அதாவது நம்ம பாரம்பரியமாக நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த கல்ச்சரை எப்படி பிரிட்டிஷ் ஒரு நாட்டை அவங்களோட காலனியை ஆக்கும் போது அந்த பாரம்பரியத்தை அழிச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் ஒரு மாற்றம் நமக்குள்ளேயே வரும்போது அதில் என்ன ஒரு கிளாஷ் வருது. அதே மாதிரி நான் அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த ஆண்களுக்கு இருக்கும்போது அது எப்படியெல்லாம் அவங்கள அழிவுக்கும் அழைச்சின்னு போகுது. அதே மாதிரி ஜெண்டர் ரோல்ஸ், ஆண்களுக்கான ஒரு எப்படி அவங்க வாழணும், பெண்கள் எப்படி வாழணும் அப்படின்லாம் கட்டுப்பாடாக இருக்கும் இல்லையா. அப்போ அது ஒரு ப்ரெஷர். அதே மாதிரி விதி, அப்புறம் அவங்கவுங்க மனசுக்கு என்ன தோணுதோ செய்கிறது இருக்கு இல்லையா. அதை பற்றி தான் அந்த கதை. இந்த கதை பிரிட்டிஷ் நைஜீரியாவில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒகோன்குவான்ற ஒரு அந்த ட்ரெடிஷனோட ஒரு லீடர், அதாவது இக்பான்ற ஒரு கிளான் இல்லை, ஆனால் அந்த கதைக்காக அது மாதிரி போட்டிருக்காங்க. அது மோஃபியாவில் இருக்குது. அதோட ஒரு லீடர், அவருக்கு இந்த காலனிசம், அப்புறம் அந்த ஆரம்ப காலத்தில் அவங்க கிறிஸ்டியானிட்டியை உள்ளே கொண்டு வந்தாங்களே, அதுக்கெலாம் அவர் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாருன்றது அந்த கதை. இந்த டைட்டிலை த செகண்ட் கம்மிங்னு சொல்லிட்டு WB Yeatsோடைய 1919 வெளியான கவிதையிலேருந்து தான் இவர் எடுத்திருக்காரு. இது ஆக்சுவலாக ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரிலாக். அதில் முதல் பாட்டு தான் திங்ஸ் ஃபால் அபார்ட். அடுத்த ரெண்டு நோ லாங்கர் அட் ஈஸ், அப்புறம் ஆரோ ஆஃப் காட். மூணுமே ரொம்ப வெற்றிகரமாக மக்களிடையே வரவேற்பு பெற்ற கதைகள். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒகோன்குவான்றவர் அவருடைய கிராமமான ஒமோஃபியாவில் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். ஏன்னா அவர் ஒரு ரெஸ்லிங் சாம்பியன். அது மாத்திரம் இல்லை, அவருடைய அந்த கிளான்னு சொல்லுவாங்களே அந்த குரூப்புக்கு அவர் தான் தலைவர். அவருக்கு அவங்க அப்பா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க அப்பா பேர் உனோக்கா, அவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க அப்பா எப்படின்னா அவருக்கு ஃப்ளூட் வாசிக்கிறதுலாம் ரொம்ப ஆசை. அதனால் அவர் சம்பாதிக்கிறதுலையோ இல்லை தன்னோட வலிமை அதிகமாக்கிறதுலையோ எதுவுமே இல்லை. நிறைய கடன்லாம் வாங்கிட்டு அவரால் அவர் மனைவி குழந்தைங்களெல்லாம் சரியாக பராமரிக்க முடியாமல் போனதுனால அவங்க அப்பா மாதிரி இவர் கூடாதுன்னு இருக்கார். இவர் எப்படின்னா ஒகோன்குவா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைப்பார். அதனாலேயே அவருக்கு ரொம்ப நல்ல பேர், நல்ல செல்வ வளமும் அவங்க குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுருக்காரு. அதே மாதிரி அவருக்கு நான் ஒரு ஆண் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அடிக்கடி மனைவி அடிக்கிறதோ குழந்தைங்களை அடிக்கிறதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருந்தார். இப்போ ஒகோன்குவாவுடைய மற்ற பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒரு வாட்டி என்ன ஆகிடுதுன்னா, இக்மிஃபினான்ற ஒரு பையனை இவங்களுக்கும் இன்னொரு கிளானுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அதனால் அந்த பையனை ஒரு பீஸ் செட்டில்மெண்ட் மாதிரி அழைச்சின்னு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த பையனுடைய அப்பா இவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கொன்னுட்ருப்பார். அதனால் அழைச்சின்னு வந்துடுவாங்க. இப்போ அந்த பையன் எப்படின்னா ஒகோன்குவாவை அவனுடைய ரெண்டாவது அப்பா மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அவர் கூடவே இருப்பான், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ வழிபாடெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது அந்த ஆரக்கல் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த பையனை பலி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எசுடுன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் ஒரு பெரியவர் இருக்கார். அவர் சொல்கிறாரு ஒகோன்குவா கிட்ட, வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி அந்த சின்ன பையனெல்லாம் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஒகோன்குவா கேட்க மாட்டேன்றாரு. இல்லை இல்லை, அங்கேயே வந்துடுச்சு இல்லையா, அதனால் இவன் சாகணும்னு சொல்லிட்டு இக்மிஃபினாவை கொன்னுறாரு. ஆனால் அவனை கொண்டுட்டு அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா அவருக்கு நிறையா கெட்ட கெட்ட கனவாக வருது. ஒரு மாதிரி ஒரு வருத்தம் அவர் மனசில் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா எசுடோட ஃபியூன்ரலில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கன் சல்யூட் பண்ணுறாங்க இல்லையா. அந்த கன் சல்யூட் பண்ணும்போது ஒகோன்குவோட கன் அதாவது தவறுதலாக வெடித்து எசுடோடைய மகனை கொன்னுடுது. அதனால் என்ன ஆகிடுதுன்னா கிராமம் மொத்தம் உட்காந்து தீர்ப்பு என்ன வழங்குறாங்கன்னா, ஒகோன்குவாவும் ஒரு குடும்பம் கிராமத்தை விட்டு வெளியில் 7 வருஷத்துக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் ஒகோன்குவா அவருடைய மதர்லேண்டான எம்பாட்டாக்கு அவர் போயிடுறாரு. ஏன்னா இப்போ தீர்ப்புன்றது ஒரு கடவுளோட தீர்ப்பு மாதிரி, சரி கடவுளுக்கு அமைதியாகிட்ட அப்புறம் நம்ம திரும்பி வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. இப்போ ஒகோன்குவா எம்பிட்டாவில் இருக்கும் போதும் அவர் கிராமத்தை பற்றி அடிக்கடி அங்கேருந்து வரவங்க கையில் கேட்டுப்பார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வெள்ளையர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிறிஸ்டியானிட்டியை பரப்பிகிட்ருக்காங்க ஊரில். இப்போ நிறையா பேர்
கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினே இருக்காங்க அப்படின்னு. போக போக பார்த்தா அந்த வெள்ளையர்களுடைய அந்த ஹோல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது. அவங்களே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து 2 சாய்ஸ் தான். ஒன்று அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியும் அந்த வெள்ளையர்களும் ஏற்றுக்கணும், இல்லை பயங்கரமாக அவங்கள எதிர்த்து போராடணும். அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ ஒகோன்கோவோட பையனான நோவேவுக்கும் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டின் மிஷினரிஸ்லாம் வராங்களே கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு, அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கான். ஒரு வாட்டி அவங்க அப்பா வழக்கம் போல் பயங்கரமாக அவனை அடிச்சிடுறாரு. அப்போ தான் அவன் வந்து சரி இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, தனியாக போய் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் போயிடுறான். போயிட்டு என்ன ஆயிடுறான்னா, ஒரு மிஷினரி மிஸ்டர் ப்ரவுன் அவர்கிட்ட போய் அவனோட சேர்ந்துடுறான். இப்போ வந்து ஒக்கோன்கோ வந்து திரும்பி வர காலம் வந்துடுச்சு. ஏன்னா கொடுத்த தண்டனை காலம் வந்து முடிய போகுது. அதனால் அவருடைய ரொம்ப நெருங்கிய நபரான ஒபெரிக்கா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய வயலில் வளைஞ்ச யாம்ஸ் எல்லாம் விற்றுட்டு ஒரு 2 ஆள் எடுத்துகிட்டு எனக்கு 2 குடிசையை போட்டு கொடு, ஏன்னா நான் திரும்பி வரும்போது என் குடும்பத்தோடு வாடுறதுக்கு எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்தே அப்படி வைக்கிறாரு. அப்புறம் எம்பாட்டாலேருந்து அவர் சொந்த ஊருக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா எல்லாருமே வந்து வெள்ளையர்களோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு கன்வெர்ட் என்ன ஆகிடுறாருன்னா, அந்த இவங்களுடைய பாரம்பரிய ஒரு ட்ரெடிஷன் வந்து செய்யும் போது அவங்க ஒரு முகமூடி போட்டுன்னு தான் அதை செய்வாங்க. அதை என்ன பண்ணிக்கிறான்னா, ஒரு வயசானவர் அவர் போயிட்டே இருக்கும்போது அவர் மாஸ்க்கை வந்து கழட்டிடுறார். அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய தெய்வ குற்றம். அதை வந்து செஞ்சிடறான். செஞ்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே இருந்த ஒரு லோக்கல் கிறிஸ்டின் சர்ச்சை போய் இவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் தான் வந்து அந்த கொலோனியல் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த ஊரில். அவர் ஒக்கோன்கோவா அதுக்கப்புறம் அந்த நேட்டிவ் லீடர்ஸ் எல்லாரையுமே வந்து பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு வந்து 200 பை ஆஃப் கவரேஜ் நீங்கள் கொடுக்கணும், அதுதான் உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிடுறாரு. ஆனால் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, இவங்களெல்லாம் மரியாதையாக நடத்துங்க, ஏன்னா இவங்க வந்து அந்த உமோஃபியா கிராமத்தில் வந்து ஒரு லீடராக இருக்காங்க, மரியாதையாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் அங்கே இருந்த கோர்ட் மெசேஞ்சர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க தலையெல்லாம் மொட்டை அடித்து இவங்கள சவுக்கில் அடித்து இவங்கள ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த உமோஃபியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா அவங்க தலைவங்களை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு உடனே ஒக்கோன்கோவா வந்து அவர் வந்து ஒரு ரெஸ்லரு, அவர் வந்து ஒரு போர்க்குணம் உடையவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உமோஃபியோட கஸ்டம் ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும், நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கிறிஸ்டியன்ஸு இந்த வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம வந்து ஒரு போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. இப்போ அதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா, இந்த விஷயம் வந்து அந்த ஒயிட் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இந்த மீட்டிங்கெல்லாம் நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒக்கோன்கோ என்ன பண்ணிடுறாருன்னா, ஒருத்தரோட தலையை வெட்டிடுறாரு. ஆனால் வந்த மற்ற மெசேஞ்சர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மற்றவங்க யாருமே வந்து போராடலை, அதனால் மற்றவங்களாம் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ தான் ஒக்கோன்கோ தெரியுது, இவர் மட்டும்தான் தனியாக வந்து சண்டை போட்டிருக்காரு, மற்றவங்க யாருமே வந்து எதிர்த்து போராடலை அப்படின்றதுனால அப்படியே வந்து திகைச்சு போய் நிற்கிறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர், அவர் பேர் கிரெகரி இர்வின், அவர் வந்து ஒக்கோன்கோ வீட்டுக்கே வராரு. சரி அவரை வந்து கைது செஞ்சு அழைச்சின்னு போகலான்னு. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது தான் தெரியுது ஒக்கோன்கோ வந்து தன்னைத்தானே கொண்டுக்கிட்டாருன்னு. ஏன்னா வந்து தனியாக இருந்து நம்ம மட்டும் போராடுறோம், நம்ம பின்னாடி நம்ம கூட வந்து யாருமே நம்ம கூட்டத்தில் இல்லை, அதாவது நம்மளுடைய கூட்டம் மொத்தமே வந்து எதிர்த்து போராடுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ இவன் மட்டும் தலையை வெட்டினதுனால இவர் ஒரு குற்றவாளி ஆகிட்டார், அதுக்கு தண்டனை அனுபவிக்க போகிறாரு. ஆனால் என்னென்னா, இவங்களுடைய ட்ரெடிஷன் படி தற்கொலை பண்ணிக்கிறது வந்து தப்பு, அந்த மாதிரி செய்யக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் அதையும் மீறி வந்து தனியாக நான் மட்டும் போராட முடியாது, அதே மாதிரி என்னால் அடிப்படிஞ்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னைத்தானே கொண்டுக்கிறாரு. அதே சமயத்தில் ஒபெரிக்கா வந்து அவனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு இறப்பை வந்து அவனை எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் இர்வினும் அவரோட மக்களும் வந்து சேர்த்து ஒக்கோன்கோ வந்து அவருக்கு வந்து செய்ய வேண்டிய ஈமக்கடங்கள்லாம் செய்கிறாங்க. அப்போ தான் வந்து இர்வின் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ ஒரு புக் எழுத போகிறேன், அதில் இவரை பற்றி நான் எழுத போகிறேன், ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த புக்கோட பேர் வந்து த பாசிஃபிகேஷன் ஆஃப் த பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் த லோவர் நிகர். நிகர்னா கருப்பின மக்கள். அவங்கள எப்படி இவங்க வந்து அந்த பிரிமிட்டிவானா சிவிலைஸ்டு இல்லாமல் கல்ச்சர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபை தான் அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு புக்கு எழுதுறதுல இவரை பற்றியும் நான் ஒரு சாப்டர் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.